முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரெஸ்லிங் கிரேசி சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. இன்னும் ஒரு மாசம் கழிச்சு நம்ம இந்த சேனலை விட்டுட்டு டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கிரேசி சேனலுக்கு போக போறோம். அந்த சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐகானில் தரேன். அந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்மளுடைய அந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு பயங்கரமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். டீன் ஆம்ப்ரோஸ் அண்ட் ரோண்டா ரோசி இவங்க ரெண்டு பேருமே ரெஸ்ல்மேனியா 35க்கு அப்புறம் WWE விட்டு போக போறாங்க அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. கிட்டத்தட்ட இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி தான் இப்போ கரண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு, டீன் ஆம்ப்ரோஸ்க்கு என்ன ஆச்சு, ரோண்டா ரோசிக்கு என்ன ஆச்சு, ஏன் இவங்க WWE விட்டு ரெஸ்ல்மேனியா 35க்கு அப்புறம் போறாங்க அப்படின்றத பத்தி நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோண்டா ரோசி அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்தே ஒரு வருஷம் தான் ஆகுது. கிட்டத்தட்ட ராயல் ரம்பிள் 2018க்கு வந்து பாத்தீங்கன்னா டெபியூ பண்ணாங்க. பண்ணதுக்கு அப்புறம் ரெஸ்ல்மேனியால இருந்து அவங்க மேட்ச் விளையாட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் தான் ஆகுது. இப்போதைக்கு கரண்ட் ரா விமென்ஸ் சாம்பியன் ஆயிருக்காங்க. அவங்க ஏன் ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறம் வெளியில போகணும் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெளில வந்திருக்கு. அவங்க WWE விட்டு முழுசா வெளியில போக மாட்டாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் வேணும் அப்படின்ற மாதிரி ரோண்டா ரோசி கேட்டிருக்காங்க. ரோண்டா ரோசி இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா UFC-ல இருந்தாங்க. UFC-ல இருக்கும்போது அவங்க ஒரு மேட்ச்ல இருந்து இன்னொரு மேட்ச் விளையாடுறதுக்கு குறைஞ்சது ஒரு 6 மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் இருக்கும். ஒரு மேட்ச் முடிஞ்சு அடுத்த மேட்ச் நடக்கிறதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா WWE-க்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் இருந்துட்டே இருக்கு. எவ்ரி வீக் ரால வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கணும். இதனால வந்து பாத்தீங்கன்னா என்னால வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்னோட ஃபேமிலியை என்னால கவனிச்சிக்க முடியல, அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரீ கொடுங்க அப்படின்ற மாதிரி WWE கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம ரோண்டா ரோசி வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 35ல அவங்களுடைய ரா விமென்ஸ் சாம்பியனை தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 100% அவங்களுடைய ரா விமென்ஸ் சாம்பியனை ரெஸ்ல்மேனியா 35ல தோத்துருவாங்க. அவங்க தோத்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா WWE காமிக்காம ஒரு குறைஞ்சது ஒரு 3ல இருந்து ஒரு 4-5 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இப்போதைக்கு ஒரு ஃப்ரீ டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள ரிட்டர்ன் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரோண்டா ரோசி கேட்டுக்கிட்டதுக்காக அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 5 மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமிங் ஃப்ரீ டைம் வந்து பாத்தீங்கன்னா WWE தரதா யோசிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் ரெஸ்ல்மேனியா 35க்கு அப்புறம் ரோண்டா ரோசி வந்து பாத்தீங்கன்னா WWE-க்கு வர மாட்டாங்க. குறைஞ்சது ஒரு 3 மாசத்துல இருந்து அதிகபட்சம் 5 மாசம் 6 மாசமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு அடுத்தபடியா டீன் ஆம்ப்ரோஸ் WWE விட்டு போறாரா, அதுவும் ரெஸ்ல்மேனியா 35க்கு அப்புறம் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்னையில இருந்து போய்கிட்டு இருக்கு. டீன் ஆம்ப்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இன்ஜூரி ஆனதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆனதுல இருந்து சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா டீன் ஆம்ப்ரோஸ் யாருக்குமே பிடிக்கல. WWE வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஹில் டர்ன் பண்ண வச்சு அவர் ரொம்பவே மொக்க பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா டீன் ஆம்ப்ரோஸோட ஸ்டோரி லைன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலுக்கு போக வேண்டியது. அந்த ஸ்டோரி லைன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொலாபரேஷன் ஆயிடுச்சு. டீன் ஆம்ப்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷீல்ட் ரீயூனியன் பண்ணுவாரு. ரீயூனியன் பண்ணதுக்கு அப்புறம் செத் ராலன்ஸ் ஹில் டர்ன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவரு ரோமன் ரிங்ஸ் அட்டாக் பண்ணி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக செத் ராலன்ஸ் ஹீல்டன் பண்ணி ரோமன் ரிங்ஸ் அட்டாக் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் டீன் ஆம்ப்ரோஸ் செத் ராலன்ஸை விட ஒரு பயங்கரமான ஒரு ஹீல்டன் பண்ணி ரோமன் ரிங்ஸையும் செத் ராலன்ஸையும் டீன் ஆம்ப்ரோஸ் அடிக்கணும், அவங்க 3 பேருக்கும் ரெஸ்ல்மேனியா 35ல ஒரு மெயின் ஈவென்ட் மேட்ச் வைக்கணும் அப்படின்றது தான் WWE-யோட கரெக்டான பிளானா இருந்துச்சு. கடைசியில ரோமன் ரிங்ஸ் லியூமியா வந்ததுனால ரோமன் ரிங்ஸ் WWE விட்டு வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஸ்டோரி லைன் பண்றதே தெரியல. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியால மெயின் ஈவென்ட் தரேன், ரெஸ்ல்மேனியால ஒரு நல்ல மேட்ச் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க முன்னாடி வரைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரெஸ்ல்மேனியால எந்த ஒரு மேட்சும் இல்ல. இது இல்லாம அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் சுத்தமாவே பிடிக்கல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீல் டர்ன் ஒரு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீல் டர்ன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஹீல் டர்ன் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா டீன் ஆம்ப்ரோஸ்க்கு பிடிக்கல. ஒரு ஹீல் டர்ன் பண்ணும்போது அந்த ஹீலா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா தோக்கவே கூடாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா காமிக்கணும், ரொம்பவே பயங்கரமா காமிக்கணும். அவரை வந்து பாத்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ண வச்சு ரொம்ப மொக்கையாவே காமிச்சிட்டு இருக்காங்க. டீன் ஆம்ப்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா WWE கிட்ட சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த மாதிரியான ஸ்டோரி லைன் கொடுங்க, நான் இந்த மாதிரி மாறுறேன் அப்படின்ற
அப்படின்ற மாதிரிலாம் டீன் அம்ப்ரோஸ் நிறைய சொல்லி சோ அதை வந்து பாத்தீங்கன்னா WWE கேட்கவே இல்ல. ரொம்பவே கடுப்பான டீன் அம்ப்ரோஸ் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் WWE விட்டு வெளில போறேன் அப்படின்ற மாதிரி அபிஷியலா அவரே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சோ WWE விட்டு வெளில போறேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க. சோ டீன் அம்ப்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா WWE விட்டு வெளில போயிடுவேன். சோ என்னோட கான்ட்ராக்ட் ஏப்ரல் மாசம் வந்து பாத்தீங்கன்னா முடியுது. ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கான்ட்ராக்ட் முடியுது. நான் கண்டிப்பா WWE விட்டு வெளில போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ டீன் அம்ப்ரோஸ்க்கு salary கம்மியா இருக்கா, சோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவரை சரியா பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. சோ டீன் அம்ப்ரோஸ்க்கு நல்ல மேட்ச் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்ல வச்சிருக்காங்க. கோடி ரோட்ஸ் எப்படி WWE விட்டு போனாரோ சோ அதே காரணத்துக்காக தான் இப்ப டீன் அம்ப்ரோஸ் WWE விட்டு போறாரு. சோ கோடி ரோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. சோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டஸ்ட் அப்படின்ற கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு பிடிக்கல. சோ அதை வந்து அவர் போய் டைரக்டா WWE கிட்ட சொன்னாரு. சோ எனக்கு இந்த கேரக்டர்லாம் வேணாம், இது எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து வேற கேரக்டர் மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ WWE கேட்காம சோ அவரோட கேரக்டர் இதுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த மாதிரி தான் இப்போ டீன் அம்ப்ரோஸ் எனக்கு இந்த கேரக்டர் பிடிக்கல, என்ன வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல பழையபடி மாதிரியே ஒரு டீன் அம்ப்ரோஸ் மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. சோ இதுதான் உன்னோட ஸ்டோரி லைன், இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி WWE சொல்லிருக்காங்க. உடனே WWE மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமகாண்டாய் நான் WWE விட்டு வெளில போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. எவ்வளவு சம்பளம் நீ ஏத்தி கொடுத்தாலும் நான் WWE விட்டு போயிடுவேன், கண்டிப்பா நான் சம்பளத்துக்காகலாம் நான் WWE இல்ல. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா நான் கண்டிப்பா WWE விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவரா டைரக்டா சொல்லியிருக்காரு. சோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. சோ டீன் அம்ப்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன சரியா யூஸ் பண்ணல. முன்னாடி இருந்த டீன் அம்ப்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ டீன் அம்ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மியூசிக் வந்தாலே அவர் வர்ற ஸ்டைல்ல இருந்து சோ அவருடைய ஃபைட்டிங் ஸ்டைல் முத கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா இருக்கும். சோ இப்போ எப்படி ராலர் நிக்கி கிராஸ் அவங்க எப்படி ஒரு பைத்திய மாதிரியான ஒரு கேரக்டர்ல ஒரு பயங்கரமா பண்றாங்களோ சோ அந்த மாதிரியான டீன் அம்ப்ரோஸ் தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாக்குறதுக்கே உருன்னு இருக்கிற இந்த டீன் அம்ப்ரோஸ் ஒரு ஹீல் டர்ன் பண்ற டீன் அம்ப்ரோஸ் யாருமே எதிர்பார்க்கல. சோ டீன் அம்ப்ரோஸ் பழைய டீன் அம்ப்ரோஸா இருந்தாலே போதும். சோ இந்த டீன் அம்ப்ரோஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். சோ மேக்ஸிமம் டீன் அம்ப்ரோஸ் போவாரா போக மாட்டாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ டீன் அம்ப்ரோஸோட வைஃப் ரேனே யங் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கமெண்ட் செக்ஷன்ல இருக்காங்க. ஒருவேளை ரேனே யங் வச்சு சோ டீன் அம்ப்ரோஸை எப்படியாவது கான்ட்ராக்ட் சைன் பண்ண வைப்பாங்களா இல்ல WWE விட்டு டீன் அம்ப்ரோஸ் போவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ரெண்டு நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரோண்டா ரௌசி அண்ட் டீன் அம்ப்ரோஸ் இவங்க ரெண்டு பேரும் WWE விட்டு போனாங்களா? சோ உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட Facebook, Twitter, Instagramோட பேஜ் இருக்கு. அப்படியே நம்மளோட ரெஸ்லிங் கிரேசி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சோ அந்த சேனலுக்கும் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவை போடுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க. தொடர்ந்து என் வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கத்துல இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.